Hello students, welcome to John Max. Today class for 10th standard max exercise 1.2ல sums பார்க்கலாம். ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம் பார்த்துருக்கோம். ஸோ அதை போய் நோட்டிஃபிகேஷனில் பார்க்குறதுனா பாருங்கள். நெக்ஸ்ட்டு லெட் ஏ ஈக்குவல் டு 1 2 3 7 கொடுத்துருக்காங்க. ஏவோட செட்ஸு சேம் அதே எக்ஸாம்பிள் சம் மாதிரியே தான். பியோட செட்ஸ் கொடுத்துருக்காங்க 3 0 -1 7. ஸோ இதுக்குண்டான ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஏ டு பிக்கு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு 4 கேசஸ் கொடுத்துருக்காங்க, 4 கேசஸ் கொடுத்துருக்காங்க. அதோட கேசஸ் வந்து அதில் பாயிண்ட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா ரிலேஷன் எழுதுவோம், இல்லைன்னா நாட் ரிலேஷன் எழுதுவோம். சப்போஸ் மிஸ் இது 2 இருக்குது, 1 தான் இல்லை, 1 இருக்குது, நம்ம ரிலேஷனாக எழுதிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதக்கூடாது. ஸோ 2 இருந்தால் மட்டும்தான் இது ரிலேஷனுக்கு உண்டான ஃபங்க்ஷன்ஸ், இல்லைன்னா நாட் ரிலேஷன்ஸ் தான் எழுதணும். ஸோ கிவன் சொல்யூஷனில் பாருங்கள், ஏவோட செட்ஸ் எழுதியிருக்கோம், பியோட செட்ஸ் எழுதியிருக்கோம். கண்டிப்பாக எடுத்து எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏ டு பிக்கு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏவோட செட்ஸில் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த செட்ஸில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் பேர் பண்ணுங்கள். அதேமாதிரி செகண்ட் நம்பர் 2 எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா நம்பரையும் பேர் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த சம்ஸும் நம்பர்ஸும் நம்ம மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எழுத முடியும். அவர் நெக்ஸ்ட்டு 3 எடுத்துகிட்டு 4ஐயும் பேர் பண்ணுங்கள், 7 எடுத்துகிட்டு 4ஐயும் பேர் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கேசஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா R1 = 2, 7, 1. ஸோ இதில் 2, 1, 7, 1 இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக இல்லை. ஸோ அதனால் R1 வந்து contain not equal to A to B. R1 is not relation of A to B எழுதியிருக்கோம். சிம்பிள்ஸ்லேயும் எழுதியிருக்கோம். நீங்கள் வந்து லெட்டர்ஸாகவும் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். R2ஓட ஃபங்க்ஷன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, -1, 1. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 1, -1 தான் இருக்குது. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா -1, 1 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நாட் ரிலேஷன் தான். R2 contain not equal to போட்டாலும் சரி, எப்சிலான் நாட் ஈக்குவல்ட்டுன்னு நீங்கள் கொடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகேவா? ஸோ R2 is a நாட் ரிலேஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு R3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. R3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, -1, 7, 7, 1, 3. ஓகேவா? 2, -1 2, இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. நெக்ஸ்ட்டு 7, 7, 1, 3. 7, 7 இருக்குது. 1, 3 இருக்கான்னு பாருங்கள், 1, 3யும் இருக்குது. therefore R3 மூணுமே இருக்குது. contain R equal to A cross B. R3 is a relation of A to B. ஓகேவா? ஸோ இந்த செட்டில் பாருங்கள் எல்லா நம்பர்ஸும் இருக்குது. ஸோ இது ஒரு ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு 4th கேசஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா R4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7, -1, 0, 3, 3, 0, 7. ஓகேவா? 7, -1 இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. நெக்ஸ்ட்டு 0, 3 இருக்கான்னு பாருங்கள். 0, 3ல் 3, 0 தான் இருக்குது. ஸோ 3, 3 இருக்கான்னு பாருங்கள், 3, 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு 0, 7 இருக்கான்னு பாருங்கள். 0, 7ல் 7, 0 தான் இருக்குது. 2 செட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ R4 contain not equal to A to B, இல்லை A cross Bன்னு எழுதிக்கோங்க. R4 is a not relation. கண்டிப்பாக எழுதணும், வேர்ட்ஸில் எழுதணும். ஓகேவா? நாட் ரிலேஷன் ஆஃப் A to B. ஓகேவா? இது வந்து 5 மார்க் கொஷின்ஸு கண்டிப்பாக கேட்குறாங்க. சில கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏவோட செட்ஸ் கொடுத்துட்டாங்க, பியோட செட்ஸ் கொடுத்துட்டாங்க. இது ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். எக்ஸசைஸ் 1.1லேயே ரிலேஷனை எப்படி எழுதிருப்போம்னு சொல்லி கற்றுருப்போம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பேர் பண்ணி போட்டுட்டு அதில் இருந்தால் ரிலேஷன் எழுதணும், இல்லைனா நாட் ரிலேஷன் எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.